ஹாய் நண்பர்களே, மறக்காம அந்த பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க பண்ற அந்த லைக்கு தான் உண்மையிலே ஒரு உற்சாகத்தையும் ஒரு சுறுசுறுப்பையும் கொடுக்குது. எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, எவ்வளவு பேர் விரும்பி பாக்குறாங்க அப்படின்னு இது மூலமா தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து உற்சாகத்தோட ஓடுறதுக்கு இது ஒரு ஊண்டுகோலா இருக்குது. மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நண்பர்களே. பாத்தியாட்டி அத்திய வண்டி சப்பி போய் நிக்குது. எடி சம்பகலே, எடி சம்பகலே. இல்ல இப்ப நீ அந்த புள்ளைய விட போறியா இல்லையால? இப்பவே உங்க முன்னாடி டபக்கு ஒரு தாலியை கட்டி வாடி குடும்பம் எடுத்து அப்படின்னு கூப்பிட்டு போன மாதிரி எல்லாம் எல்லாரும் வில்ல மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கியா? ஏலே இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஓடட்டு அடிச்சுட மாத்துக்க. இவளுக்கு இவ வண்டி கவலை. இந்த வண்டியை விட்டுதான் எந்தியம்ல. இல்லக்கா இத கொஞ்சம் சௌரியமா இருக்குது. என் மாமியார் எனக்கு சீரா கொடுத்தது. அப்படிதானே மாமியாரே? சீரா நொட்டுனா இங்க பார். அதே நானே முட்டி கட்டிட்டு இருக்கேன். 20 வருஷமா டியூ கட்டுதா உட்கார்ந்து வண்டிக்கு. ஏக்கா நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லலையா? என்னல பதில் சொல்லணும்? அண்ணா கிளிக்கும் எனக்கும். இவனுக்கு என்னமா ஆயிப்போச்சு. ஓடின்னு சொல்லிட்டேன். சரி அவளை கூட சினிமா கழிப்பு வைங்க. அதெல்லாம் கல்யாணத்துக்கு வரல அனுப்பி வைக்க முடியாது. அது சரி நாங்க இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லலையே. நான் இப்போ சொன்னீங்களக்கா. எங்க வயலே போட்டு வாங்குத. ஏக்கோ எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிப்பியா? எனக்கு நர்சி அந்த வண்டி சப்புதுல. இவளுக்கு அவ வண்டி கவலை. இல்ல நீ எல்லாம் இருந்த அந்த வண்டி தாங்குமால. ஏக்கா உன் மருமவன் எங்கண்ணா? மருமவனா? டேய் அந்த வண்டி விட்டு எந்திடா. ஏக்கா நான் முக்கியமா உன் வண்டி முக்கியமா? எனக்கு என் வண்டி தான் முக்கியம். டேய் எந்திடா. அத்தி சப்புதே சப்புதே. ஈரக்குலலா வலிக்குதே. இல்ல எந்தில. ஏக்கா சினிமாக்கு போயிட்டு வரட்டுமா? இல்ல பாரு வீட்டுல இருக்க பொண்ணுத்துல விக்கிக்கலாம் தெரிஞ்சது ஓடட்டு அடிச்சு போடானே போலாங்க. பாருங்க அதையா பொண்டாட்டி நாய் போச்சுல. வேணா சந்தேகமா இருந்தா சொல்லுங்க, ஒண்ணு நச்சுன்னு கொடுக்க. கோத்து கலப்பிட்டு போயிடக்கூடாது. இவன் ஒரு மார்க்கமாவே இறங்கிட்டான். பாருங்கக்கா எனக்கு இதுக்குள்ள தாக்கு பிடிக்காது. எனக்கு வேற சுவாலியே ஓட மாட்டுக்கு. சமத்தாலி கட்டி வைங்க. காலையில இருந்து என் மானத்தை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். டேய் என் வண்டி சப்புதுடா. சப்பட்டும். டேய் தனரசே எனக்கு கோவம் வந்துரும். ஏதோ மாமாட்ட சொல்லி ஒரு நல்ல நாள் பாரு. ஏண்டா இவனா என்ன புடிங்கிட்டடா இருந்த நீ? அதான் நானும் கேட்க. நீங்களே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் கேட்க. அத நான் கேட்கணும். என்னங்க திடீர்னு தாலி கட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் நாள் ஆகும். இன்னொரு 60 வருஷம் போதுமாக்கா காத்துக்கட்டுமா? ஏற்கனவே வயசுல பாதி வயசு கடந்து போச்சு. இதுக்கப்புறம் நான் காத்து வர இருக்கணும். அங்க பார் நான் எல்லாம் தட்டிட்டேன்னு சொல்லக்கூடாது சொல்லிவிட்டேன். ஆத்தி போற போக்க பத்த இவன் எல்லாம் தாண்டிடுவான் போலுக்க. அதுக்கு தான் முன்னுக்குட்டி நம்மகிட்ட எச்சரிக்கான். பரவினா அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஒரு நானும் சும்மா இருக்க முடியாது. என்னங்க மிரட்டி பாக்கியானு கேட்க. வர எனக்கும் தெரியாது. தாலி கட்டிக்க போறல இல்லையா? எனக்கு இல்லை இங்க யாரும் நமக்கு தாலி கட்டிக்க மாதிரி தெரியல. சரி வா கொன்னு வச்சிட்டேன். என்னங்க அமைதில இருந்து ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கியா? ஆத்தி உள்ளுக்குள்ள இருக்கிற மீனாக்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வராவல. இக்கோ கொஞ்சம் கொஞ்சமா மீனாக்கா வெளியில வராவல. பாடு படுத்தாதீங்க அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும். ஆத்தாடி முழுசா மீனாக்காவா மாறி இருக்கிற அண்ணக்கிளிய கொஞ்சம் பாருங்கக்கா. ஏல என் வண்டி சப்புதுல. அவன் அண்ணக்கிளி தூக்கிட்டு போறதுக்கு பிளான போட்டுக்கிட்டு இருக்கான். நீ வண்டி சப்புதுன்னுகிட்டு இருக்க. அவன் என்ன விட்டுறவா போறான்? ஏடி என் வண்டி சப்புது. ஏலே அந்த வண்டி விட்டு எந்திரிச்சு தான் தொலையம்ல. அப்ப எனக்கு தாலி கட்டிங்க. ஏம்ல நீ உன்னதான் மேல பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னாவதான் எந்திட்டா மட்டும் அப்படியே கட்டி கொடுத்து தான் மறைச்சு சொல்லி பாப்பியா? அப்படி தொலைஞ்சானு விட்டுருவீங்க. அன்னைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. எல்லாம் பொண்ணுத்துல விக்கிட்டே பேச முடியல. எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அவன்கிட்ட கேட்டா உங்ககிட்ட கேட்க சொல்றாங்க. உங்ககிட்ட கேட்டா அவங்ககிட்ட கேட்க சொல்றீங்க. இல்ல என்ன பத்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. உனக்கு கொடுத்ததுக்கே இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். இல்ல தேடி போனாலும் என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ள உங்களுக்கு எல்லாம் கிடைக்குமான்னு கேட்க. நீ டாக்டர் மாதிரியால உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க. டாக்டர் இருந்தா இங்க வேலை ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு எல்லாம் ரவுடி பையில தான் சரிப்பட்டு வரும். அதான் இந்த கட்டப்பு. இந்த அன்னைக்கு எனக்கு தர முடியுமா தர முடியாதா? எடி தமிழ் இவன் எந்த வேண்டதில்ல பாத்துருவான்னு நினைக்கேன். அன்னைக்கு நம்ம போவோம். ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்ச அத்தி இந்த பையன் அரசு தாண்டி நம்மள பண்ணி வச்சிருக்கான். என்ன விட்டுன்னு சொல்லிட்டேன். விட்டுட்டு விட்டுட்டா மரியாதையை விட்டுன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் முடியாது முடியாது. இதான் உங்க அம்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி கேளு. சீக்கிரம் எனக்கு தென்னஸ் மாமாக்கு கல்யாணம் எங்கன்னு கெஞ்சி கேட்டு பாரு. போ போ போ. அப்பெல்லாம் கேட்க முடியாது. அப்படியா கேட்க முடியாதோ? கேட்க முடியாது. பரவே நீ கெஞ்சி கேட்க வேண்டிய நிலமா இரும் பாத்துக்க. இல்ல நமக்கு எல்லாம் இருக்கு சொல்லி பாப்போம். அம்மா என் பெரியவ எங்க அம்மா என் பாட்டி மாமா என்ன தென்னஸ் மாமாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. பையன் 2வது வேலை பார்த்து விட்டுட்டானு எதுவும் சொல்லிடாத பாத்துக்க. சாணிய கரைச்சு மொழிறேன் பாத்துக்க ராஸ்கல். என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க? அது தொலைச்சிரும் தொலைச்சி. என்னடா பேச்சது? நல்ல வேணும். அது சும்மா பேசுனேன். சும்மா பேசுனியா? இல்ல எங்களால பார்த்தா உனக்கு எப்படி தெரியும் கேக்க. ஐயா வண்டி சப்புதே. சரி விடுங்க விடுங்க. என்ன விட சொல்ற? அவன் என்ன பேச்சு பேசுறான் பார்த்தல? சரி விடுங்க. சாரி. தொலைச்சிரும் தொலைச்சி. அதெல்லாம் எங்களுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் கட்டி கொடுக்க முடியும்.
அப்பாட போயிட்டான். எட்டினா உன் வண்டி எடுத்து போட்டி. அப்பாடா என் வண்டி விட்டு எந்திரிச்சிட்டேன். அது வண்டி பஞ்சர் ஆக்கிச்சிட்டு போயிட்டானே. எனக்குலே போற மாதிரி கோபட்டு சீக்கிரம் போடி. நான் போக மாட்டேன். எட்டிட்டு மிதிச்சிருவேன் போ. போ போ போய் சமாதானப்படுத்து போ. அதெல்லாம் முடியாது. எட்டி மிதிச்சிருவேன். பாரு நான் சும்மா தான் சத்தம் போட்டு அனுப்புனேன். போ. அவனும் என்னதான் பண்ணுவான், வயசு என்ன ஆகுது. போ. வீட்டில் என்ன ஒரு இடத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காவ. போ. அது அவனுக்கு தெரியாது. அதான் அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கான். போய் சமாதானப்படுத்து போ. அதான் அவன் இறங்கி வந்தா நீ இறங்காத, நீ இறங்குனா அவன் இறங்க மாட்டான். என்ன நீ தான் கொடுத்தன பண்ண போறீல எனக்கும் தெரியல. போ. அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒரு வாரம் கழிச்சே பேசிக்கிறேன். எட்டிட்டு மிதிச்சிரேன் போ. நான் ஒண்ணு பேச போல. என் வண்டிக்கு இப்படி ஆயி போச்சுதே. இன்னும் 2 டியூ வேற கட்ட வேண்டி இருக்கு. 2 டியூவை நான் எப்படி கட்ட போறேன்னு தெரியல. அதுக்குள்ள பஞ்சராவே ஆயி போச்சுது. நேரா பொண்ணுத்தர பேக்கட்ட ஊட்டிட்டு போய வேண்டியதான். ஏம்மா நான் போவலம்மா. நீ பேசுறது தப்பு தானே, அதாம சத்தம் போட்டவன்னு சொல்லி சும்மா பேசிட்டு இருப்போ. அது சும்மாலாம் பேசாதம்மா. போ. சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னா ஆயிரும் போலுக்க. உங்களுக்கு எப்படி இருக்குது? அப்ப எனக்கு அப்படித்தானே இருக்கும். அதான் சொல்லுதேன். நான் அவனை சொல்லல, ஒன்னு சொல்றேன். அடியே கூமட்டா போய மாட்டி. கூட்டியா ஓடிரே. இங்க இருக்க யாரும் சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ற மாதிரி தெரியல. இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான். கல்யாண ஆசை வேற வந்துட்டு இதுல இருந்து ஒருவேளை ஓடவும் மாட்டேங்குது. இது சரிப்பட்டு வராது. இவங்க இப்போதைக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கவும் மாட்டாங்க. நானும் தினம் தினம் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. மாமா மாமா என்னடி அது வந்து என்ன அது வந்து அது வந்து அது வந்து மாமா என்னடி கூப்பிட்டு வரமாட்ட, நீயே வந்துட்ட. மாமா என்ன நல்லா பாத்துக்குவீங்களா மாமா? நல்லா பாத்துக்க. எனக்கு என்னையே பாத்துக்க தெரியாது. நீங்க தான் பார்க்கணும். நான் இப்படிதான் இருப்பேன். நான் நான் உங்களுக்காக தானே வாழ்றேன். இப்போ நீங்க தானே என்ன பாத்துக்கணும். நல்லா பாத்துக்குறாண்டி. எனக்கு சரியா பேச தெரியாது. யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது. அவசரப்பட்டு வார்த்தை விட்டுவேன், சண்டை போட்டுவேன். என்ன திட்டுவீங்களா மாமா? திட்டுவேன். மாமா ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கி வச்சு கொஞ்சுவேன். பொய் சொல்லக்கூடாதுல்ல, திட்ட மாட்டேன்னு. தப்பு பண்ணா திட்டுவேன். ஆனா யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். சண்டை போட்டா 4 செவத்துக்குள்ள, அடிச்சாலும் பிடிச்சாலும் 4 செவத்துக்குள்ள. ஆனா அதே நேரத்தில் உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவேன். உன்கிட்ட கோவத்தை கட்ட ரெடி காட்டுவேன். அதனால ஒன்ன கொஞ்சாம யாரை கொஞ்சுவேன். நமக்கு நிறைய குழந்தைங்க பிறந்தாலும் நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை. அது போதுமா? நிஜமாவா? நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. தெரியும் மாமா. நான் 18-19 வயசுல கல்யாணம் பண்ணல. உலகத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றேன். ஒரு பொண்ணை எப்படி வச்சு காப்பாற்றணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுறேன். அதெல்லாம் நான் பக்குவமா நடந்துக்கிடுவேன். நீ இப்படியே இரு, சரியா? 2 பேரும் மெச்சூர்டா இருந்தாலும் நல்லா இருக்காது. நீ இப்படியே இரு, நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், சரியா? மாமா கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் நீ யார்டி சொன்னா? அதே 1-2 பேர் வாழ்க்கை தப்பா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நல்ல புரிதல் இருந்ததுன்னா கல்யாண வாழ்க்கை மாதிரி சூப்பர் வாழ்க்கை எதுவுமே இல்லை. நீ என்ன உயிர்க்குயில காதலி, நான் உன்னை உயிர்க்குயில காதலிக்கிறேன். அப்போ பாரு கல்யாண வாழ்க்கை சொற்பண்டே. இங்க பாரு, சண்டை வரணும், வந்தாதான் நல்லா இருக்கும். அந்த 1/2 மணி நேரம் பிரிவு நம்மளை இன்னும் நெருக்கமாக்கும். இன்னொன்னு அதிகமா கட்டி அணைக்கணும்னு தோணும். ஐயோ என் பொண்டாட்டிட்டு சண்டை போட்டுட்டேனே, என் பொண்டாட்டிக்கு என்னாச்சோ ஏதாச்சும் நான் பதறணும். சாப்பிட்டாலா சாப்பிடலையானே அப்படி நெஞ்செல்லாம் பதறணும். அப்போ வரும் பாருடி ஒரு காதலே. அது சரி மாமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது? நினைச்சேன் வண்டியில கொட்டிடுவேன். அதான் சண்டை போட்டுட்டு நீ பாட்டுக்கு சிங்கப்பூருக்கு போனல, அப்பதான் இதை உணர்ந்தேன். உன்னை உடனே பார்த்து கட்டி அணைக்கணும் போல இருந்துட்டு உடனே அங்கே கிளம்பி வந்து வாடி என் கூட வந்துரு, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு உன்னை கட்டி அணைச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் போல இருந்தது. கூப்பிட வந்திருக்கலாம்ல மாமா. என்னடி சொல்ற? எனக்கு அப்படித்தான் மாமா இருந்தது. என்ன நீங்க வந்து கூட்டிட்டு போக மாட்டீங்களான்னு ஒவ்வொரு நாளும் நான் பார்ப்பேன் மாமா. போன் எல்லாம் எடுத்து பார்ப்பேன். நீங்க போன் பண்ணிருக்கீங்களா, என்ன தேடுறீங்களான்னு செக் பண்ணுவேன் மாமா. ஏய், உனக்கு என்ன பிடிக்காம போயிட்டு நினைச்சிட்டேன்டி. ஏன் மாமா என்ன பார்க்க வரல? எங்க பாரு, இனி யாருக்காவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். சத்தியமா யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல மாமா? விட்டு கொடுக்க மாட்டேன்டி. தாங்க முடியாது மாமா, பயமா இருக்கும் மாமா. என்ன நம்பலாம், கண்ணை மூடிக்கிட்டு நம்பலாம். அதான் சொல்லிட்டேனே,
இனி சண்டை போட்டாலும் நம்ம என்ன பண்ணாலும் 4 செவத்துக்குள்ளதான். வீட்டுல இருக்க யாருக்கும் தெரியாது. நம்ம கட்டிக்கிடுதோம் அடிச்சுக்கிடுதோம் அது எல்லாம் 4 செவத்துக்குள்ளதான். வெளியில இருக்கிற வரைக்கும் யாருக்கும் நம்மளை பத்தி எதுவும் புரியக்கூடாது. சரிங்க மாமா. நீ எங்கிட்ட சண்டை போட்டாலும் சரி, நான் உங்ககிட்ட சண்டை போட்டாலும் சரி, அது யாருக்குமே தெரியக்கூடாது. அது நம்ம பர்சனல் டே. எப்படி மற்ற விஷயங்களை நம்ம ரகசியமா நம்ம ரெண்டு வைக்கோமோ, புரியுது இல்ல? அந்த விஷயத்தை எப்படி ரகசியமா வைக்கிறோமோ அப்படித்தான் மற்ற விஷயமும். சண்டையும் அப்படித்தான் ரகசியமா தான் வைக்கணும். தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆமா கொண்டு கூட. போங்க மாமா. இதை கேட்டா மட்டும் போங்க மாமான்றவா. உடனே காலம் போன காலத்துல எனக்கு காதல் வந்திருக்கு. உனக்கு கொடுத்துதான் தோலையா. மாமா நம்ம கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதில்ல மாமா. இங்க பாரு, பிரச்சனை தான் வந்தாதான் என்ன, நான் இருக்கேன்ல, உறுதியா இருக்கேன்ல, உன் கட்டுல தாலி கட்டுவேன், பயப்படாத. என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இனி நான் பின்வாங்க போறது இல்ல. நீ உறுதியா இருந்தா போதும். நீ என்னை விட்டு போகாம இருந்தா போதும். என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிடுவேன். யார் பிரச்சனை கொடுத்தாலும் அதை நான் முன்ன நின்று சரி பண்ணுவேன். நீ முன்ன வரவே வேண்டாம், அதெல்லாம் நானே பாத்துக்கிடுவேன். இதான் மாமா எனக்கு வேணும். என்னால முடியாது மாமா. என்னால இதுக்கு மேல எதையும் சமாளிக்க முடியாது. நான் எதுக்கடி ஆம்பளை இருக்கேன், புதுசு நான் எதுக்கு இருக்கேன். நீ சமாளிக்கிறதா இருந்தா நான் எதுக்கடி ஆம்பளையா இருக்கணும். நானே பாத்துக்கிடுவேன், நீ பயப்பட வேண்டாம். சரியா? எதுவா இருந்தாலும் நான் முன்ன நின்று பாத்துக்கிடுவேன். எதிர்பார்க்காத நேரம் கொடுத்துட்ட. அதெல்லாம் அப்படித்தான். சரி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், வா. என்ன மாமா? வான்னு சொல்றல. இதா? இல்ல இல்ல, அது வேற, வா. கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கொடுக்கலாம். போதும் வாங்க. சாரிப்பா, சாரிப்பா. அவன் தான் அறிவுக்கிட்டத்தனமா கல்யாணத்துக்கு முதல் நாள் அப்படி நடந்துக்க சொன்னா உனக்கு இந்த கொஞ்சம் அறிவு. எப்படிப்பா நம்பாம இருக்க முடியும்? அவர் புருஷன் நினைச்சுதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது எப்படிப்பா நம்பாம இருக்க முடியும்? நான் நம்பிக்கை உடச்சிட்டு போயிட்டேனே. இங்க பாரு, உண்மையில ஒரு பொண்ணாட்டி நான் நினைச்சிருந்தேன் இந்த மாதிரி இந்த வேலையை பார்த்துக்க மாட்டான். பொண்ணாட்டி நினைச்சிருந்தா இங்க இருந்திருப்பானே. எனக்கு பயமா இருக்குப்பா. என்ன பண்ணனு எனக்கு தெரியல. இது நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கும் தெரியல. இது நம்ம வெளி உலகத்துக்கு சொல்லதான் முடியுமா? யார் என்னென்ன பேச போறாங்க நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு, நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் எப்படி கடந்து வர போறேன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, அப்பா சொல்றது மட்டும் கேளு. கொஞ்ச நாளைக்கு வீட்டை விட்டு வெளியில போக வேண்டாம். நீ இந்த உலகத்தை பேஸ் பண்ணிவிட மாட்ட. உன்னால முடியாது. பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே கொஞ்ச நாள் இரு. வீட்டாளுக்கிட்ட இதை எப்படிப்பா சொல்ல? அதான் எனக்கும் சங்கடமா இருக்கு. அதை நான் பாத்துக்கிடுவேன். வீட்டாருக்கு நான் சமாளிச்சுக்குவேன். இங்க பாரு, வெளி உலகத்துக்கு நீ இப்போதைக்கு போக வேண்டாம். இந்த உலகம் நம்பாது, நீ பேஸ் பண்ணிக்கிடவும் மாட்ட. இன்னொன்னு, உன தப்பாதான் பேசுவாங்க. ஏன்னா கல்யாணம் நீங்க ஓடி போயிட்டான்னு ஊருக்கே தெரியும். இந்த உறவையே கொச்சப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சேர்ந்து வாழ்றதுக்கு சேர்ந்து வாழாமலே இருக்கலாம். காலத்துக்கு குற்றவளர்ச்சியாவே இருக்கும். இந்த குற்றவளர்ச்சி வரக்கூடாதுன்னா நீ வீட்டுக்குள்ள இருக்கதான் நல்லது. நானே பாத்துக்கிறேன். நீ படிக்கிறதுக்கு மத்த எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இங்க பாரு, கொஞ்ச நாளைக்கு வீட்டுல இருக்க யாருக்கும் சில விஷயங்கள் தெரிய வேண்டாம். ஒரு 5 மாசம் போட்டும், நான் சமாளிக்கிறேன். பயமா இருக்குப்பா, ரொம்ப பயமா இருக்குப்பா. சரி, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இது நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்சா போதும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு ஒரு 3 மாசம் போட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். 3 மாசம் சமாளிச்சிருவேன்ல. ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை அந்த பையன் கிடைச்சிட்டோம்னா அப்படி தட்டி பெருக்கி வீட்டை தூக்கிட்டு வந்துருவேன். அதுக்குதான். இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படிப்பா மறைக்க முடியும்? 2 பேரும் சேர்ந்துருக்கோம்ல, மறைச்சிடலாம். பாரு, ஒருவேளை அப்படி வீட்டுல நடக்கிறது தெரிஞ்சா நான் பாத்துக்கிடுவேன். பயமா இருக்குப்பா. தென்மொழி, இந்தா இந்தா, இதை நீ கட்ட முடிச்சலாம் இருக்குது. இந்தா. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நான் பாத்துக்கிறதுன்னு சொல்றேன்ல. நம்ம 2 பேருக்கு மேல தெரியும், நான் யாருக்கும் தெரியாது இல்ல. இது மூடி மறைக்கிற விஷயமா? பயமா இருக்கு. இங்க பாரு, எவ்வளவு நம்மளால முடியுமோ அவ்வளவு மூடி மறைக்கலாம். முடியாத பட்சத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, இப்ப தப்பு இருந்த பட்சம் என்ன பண்ண முடியும்? இவன் அதை மாத்த முடியாது. நான் வேணா எல்லார்கிட்ட விஷயத்த சொல்லிடட்டுமா? சொல்லி மன்னிப்பு வேணா கேட்டுடட்டுமா? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. முட்டத்தனை பண்ணி தொலைச்சிடாத, மானம் போயிடும். இங்க பாரு, நான் வெளிய தலையை காட்ட முடியாது. எந்த முகம் வச்சு நான் வெளிய தலை காட்ட முடியும்? இல்ல, நான் எப்படி சமாளிப்பேன் சொல்லு. சொல்லு, நான் இதை எப்படி சமாளிப்பேன் சொல்லு. நீங்க என்ன பண்ணுவீங்க? தப்பு பண்ணது நான் தானே. இங்க பாரு, தப்பு நீ மட்டும் பண்ணல, 2 பேரும் சேர்ந்து பண்றதா தப்பு. இத நீ மட்டும் குற்றவாளி இல்ல. அந்த இடத்தை தூக்கி குப்பையில போடு. இது நீ மட்டும் சார்ந்த தப்பு இல்ல, 2 பேரும் தான் பொறுப்பு. சரி, இங்க பாரு, கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளே இரு. நான் பாத்துக்கிறதே இல்ல. இங்க பாரு, உனக்கு நான் பொறுப்பு. நான் பாத்துக்கிறதுன்னு சொல்றேன்ல, என்ன முழுசா நம்பு.